இன்றைக்கும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நன்மை கிருபை இரக்கம் தொடரட்டும். இன்றைக்கு 15ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். ஒரு புறஜாதி பட்டணத்துக்கு இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை, மரித்தோருக்கு ஜீவன் உண்டு என்பதை பற்றி பேசியிருக்கிறார். கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிற ஒரு மாபெரும் அதிகாரத்தை இன்றைக்கு படிக்கப் போகிறோம். நம்பிக்கையின் நட்சத்திரமான இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு பெரும் விளக்கத்தை அந்த ஞானி பவுல் அப்போஸ்தலன் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கோடி ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து கொரிந்து சபைக்கு எழுதின 1ஆம் அதிகாரத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கொரிந்து பட்டணம் ஒரு பிஸியான ஒரு பட்டணமாக, ரொம்ப பிஸியாக இருக்கும். காலையில் எழுந்ததும் பரபரப்பாக இருக்கும், இரவிலும் பரபரப்பாக இருக்கும். ஒரு பீப்புளுக்கு ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. ரோமர்கள் காலையில் எழுந்து மிலிட்ரி பரேட் பண்ணுவாங்க, பிஸியாக இருக்கும். கிரேக்கர்கள் லேட்டாக எழுந்திப்பாங்களாம், 10 மணி 9 மணிக்கு எழுந்திப்பாங்க. எழுந்திட்டு நைட்டில் லேட்டாக படுப்பாங்களாம். அப்போ நைட்டு அந்த பட்டணம் லேட்டாக தூங்குறதுக்கு கிரேக்கர் காரணம், காலையில் சீக்கிரம் எழுச்சிக்கிறதுக்கு ரோமர்கள் காரணம். யூதர்கள் ஆஸ் யூஷுவல் காலையில் அந்தி பலி சந்தி பலி செலுத்துவதற்கு எருசலேமை நோக்கி ப்ரே பண்ணுவாங்க. ஜெப ஆலயங்கள் அங்கே இருந்தது. ஸோ ஒரு பிஸியான பட்டணம் தான் இந்த கொரிந்து பட்டணம். இந்த கொரிந்து பட்டணத்தை பற்றி ஞானிகள் சொல்கிறாங்க, இட்ஸ் a wealthy trading center, ட்ரேட் சென்டர். இன்னைய நியூயார்க், நியூ ஜெர்சி, வாஷிங்டன் டிசி போன்று இது இருந்திருக்கும். ஆமாம், இதில் மொராலிட்டி பாதிக்கப்பட்ட ஒரு பட்டணம். ஆண்கள் பெண்கள் எல்லாம் இந்த திருமண பந்தத்தில் நிலைத்திராதபடி இஷ்டத்துக்கு பாவம் செய்யலாம், குடிக்கலாம், வெறிக்கலாம் என்று சொல்லுகிற ஒரு பட்டணம். ஆங்காங்கே தெருத்தெருக்கு சிலை வழிபாடுகள் நடந்ததாக கூட சொல்லுகிறார்கள். தெருத்தெருக்குன்னா இருக்குது சிலை வழிபாடு, ஐடோலட்ரி அப்படி இருந்துச்சு. பிரிவினைகள், எல்லாரும் சபையில் முதலாவதாக பிரிவினைகள், ஊரில் பிரிவினைகள். ஆமாம், இதுதான் அந்த பட்டணத்துடைய விஷயம். பட் சர்ச்சில் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ போனது போல் பிரிவினை, சபையிலையும் அந்த செக்ஷுவல் இம்மாரலிட்டி வந்துருச்சு. பாவம் பண்ணலாம், இஷ்டத்துக்கு வாழலாம், கணவன் மனைவி உறவை மீறலாம் என்றெல்லாம் இருந்தது. அப்புறம் சிலைகளுக்கு வைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடலாமா வானாமன்றது பெரிய சப்ஜெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஹோட்டலில் சாப்பிட போனால் கூட அவன் முதல்ல அந்த சாப்பாடை அங்கே வச்சுட்டு தான் எடுத்து தரான். ஸோ ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் இதில் இருந்தது. ஒத்துமையை பற்றின பேச்சு ஐயா சொல்ல வேண்டியும். ஆவிக்குரிய ஊழியத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய ஆவிக்குரிய வரத்தை பற்றி பெரிதாய் பேசுகிறார்கள். ஆமேன். ஆனால் இன்றைக்கி இது எல்லாத்துக்கும் நடுவில் நின்று ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண போகிறாரு. சுற்றி இருக்கிற உலகம் சொல்லுகிறது மனிதனுக்கு பிறப்பு மற்றும் இறப்பு என்று. ஆனால் பைபிள் சொல்லுகிறது மனிதனுக்கு பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் உண்டு என்று. அதை யார் ஏற்றுக்க போகிறதில்ல? ரோமர்களும் ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல, கிரேக்கர்களும் ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. இன்றைக்கு இதை அவர் டீச் பண்ண போகிறார். ஆமேன். இதை எழுதியவர் பவுல் அப்போஸ்தலன். ஓகே, கிறிஸ்துவுக்கு பின்பு ஏடி கிரைஸ்ட் 55. அப்போ பவுல் எழுதின வருஷத்தை சொல்லணும்னா 0055. இப்போ என்ன வருஷம்? 2025. ஆனால் அவர் எழுதினது 0055. பிரிந்து சிதறி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதியிருக்கிறார். இது கொரிந்து என்பது ரோமர்களுடைய மிக பிரம்மாண்டமான பட்டணங்களில் ஒன்று. இந்த பட்டணத்துடைய ஸ்பெஷாலிட்டி நான் அப்போ தான் சொன்னேன், ட்ரேட் அண்ட் காமர்ஸ். அங்கே எப்பொழுதும் வணிகமும் வர்த்தகமும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே 2 ஹார்பர் இருந்துச்சான். துறைமுகம் ஒன்று இல்லை, எத்தனை? 2 துறைமுகம். உலகத்தில் எது இருந்தாலும் ரட்சிப்பு இல்லை என்றால் பிரயோஜனமே இல்லை. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? There was no holiness. பரிசுத்தத்தை பற்றி யாரும் பெருசாக பேசலை. இன்றைக்கி கூட உலகத்தை ஜனங்க பவரை பற்றி பெருசாக பேசுவாங்க, ஆடம்பரத்தை பற்றி பெருசாக பேசுவாங்க, ப்ராஸ்பரிட்டி பற்றி பெருசாக பேசுவாங்க, ஆரோக்கியத்தை பற்றி பெருசாக பேசுவாங்க. பரிசுத்தை பற்றி என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவர் காட் இஸ் அ ஹோலி காட். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், என் தேவன் பரிசுத்தர், என் தேவன் பரிசுத்தர், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறது. So Paul is going to condemn all the wrong thoughts of philosophy. எப்படினாலும் வாழலாம், எத்தனை திருமணனாலும் செய்து கொள்ளலாம், பணம் இருந்தால் போதும், காசே கடவுள் என்று நிறைய ஸ்லோகங்கள் அங்கே வந்துச்சு பாருங்க. எல்லாத்தையும் எதிர்க்க போகிறார். ஆனால் பிறப்பென்று ஒன்று இருந்தால் இறப்பென்று ஒன்று இருக்கும், மனிதனுக்கு துவக்கம் முடிவு, நிறைய லாஜிக்கல் திங்கிங் இருந்துச்சு பாருங்க. எல்லாத்தையும் பண்ண போகிறார். He is going to talk against
இம்பியூரிட்டி. ஆமென். பரிசுத்தத்தை, பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசினார், பரிசுத்த வரங்களை பற்றி பேசினார். இன்றைக்கு உயிர் தெழுதலை பற்றி பேச போகிறார். ஆமென். கிறிஸ்டியானிட்டியினுடைய அடித்தளம் உங்களுக்கு சொல்கிறாங்க. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஸ்மெண்ட் என்ன தெரியுமா? உங்கள் ரட்சகர் கன்னி மரியாளின் மைந்தன். என்னதுங்க? மீதி கடவுளுடைய பிறப்பு பற்றி தெரில, இயேசுவோட பிறப்பு பற்றி பைபிள் என்ன சொல்லுதுங்க? கன்னி மரியாளின் மைந்தன். அப்போனா அந்த அம்மாவுக்கு இயேசு பிறக்கும்போது இன்னும் ஆகலை, கல்யாணம் ஆகலை, அவங்க புருஷனை அவங்க கண்ணிட்டு கூட பார்க்கலை. பைபிள் சொல்லுகிறது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெறுவாள். அப்போ கிறிஸ்டியானினுடைய அடித்தளம் நாங்கள், உங்கள் இயேசு யாருங்க? கன்னியின் மைந்தன். இயேசுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அப்போ யோசேப்பு யாருங்க? யோசேப்புக்கு தேவதூதன் சொல்கிறான், உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற உனக்கு மனைவியாகும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறவள் பரிசுத்தாவினால் கர்ப்பவதியாக இருக்கிறாள், அவளை சேர்த்து கொள்ளுன்னு சொல்கிறார். இதை வரலாறு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆக இயேசு பிறக்கும் வரை யோசேப்பு அவர்கள் என்ன பண்ணல? தொடலை. இயேசு கன்னியின் மைந்தன். ஆமென். ரெண்டாவது, இயேசு 33 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஆமென். வாழ்ந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார். பிறப்பு பரிசுத்தம், வாழ்க்கை பரிசுத்தம், பரிசுத்தமாய் வாழ்ந்தார். வாழ்ந்தாரா? வாழ்ந்தார். ரைட்டா. மூன்றாவது, பரிசுத்தமாய் மரித்தார். என்ன பண்ணாருங்க? தன் ரத்தத்தை சிந்தினார். என் ரத்தம் காப்பாற்றப்பட தன் ரத்தத்தை சிந்தினார். என்னைக்கு செத்தார் தெரியுங்களா? யூதர்கள்லாம் ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. வீட்டுக்கு ஒரு ஆடு அடிப்பாங்க. எதுக்கா? அந்த ஆடோட ரத்தம் என்னை காப்பாற்றணும் அடிப்பாங்களாம். வருஷமாக காலங்காலமாக தாத்தா காலத்துலேருந்து பண்ணினுக்கிறாங்க. 4000 வருஷமாக பண்ணினுக்கிறாங்க. அன்றைக்கு இயேசு மரித்தார். அவர் ரத்தம் பூமி ஃபுல்லாக சிந்தப்பட்டுச்சு, எருசலேம் ஃபுல்லாக சிந்தப்பட்டுச்சு, கொல்கத்தா வரைக்கும் சிந்தப்பட்டுச்சு, அடித்து ரோடெல்லாம் கொண்டு போனாங்க, ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. ஆடோட ரத்தம் உன்னை காப்பாற்றாது, இயேசுவின் ரத்தம் உன்னை காப்பாற்றும் என்று மரித்தார். இதுதான் ஃபவுண்டேஷன். 4வது ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசுவை நம்மளை மாதிரி என்ன பண்ணாங்க? மூடினாங்க. ஆமென். மூடி போட்டு மூடினாங்க. 5வது என்ன தெரியுமா? 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. 6வது என்ன தெரியுமா? இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இதை மாற்றிக்கவே கூடாது. மீதி எல்லாம் குழப்பம் வரக்கூடாது. சொல்லுங்கள், என்ன மைந்தன்? கன்னியின் மைந்தன். 2வது, நமக்காக இந்த பூமியில் பரிசுத்தமாய் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். பிறகு நமக்காக சிலுவையில் மரித்தார். 4வது, அடக்கம் பண்ணப்பட்டார். 5வது, உயிர் தெழுந்தார். 6வது, இன்றைக்கும் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எஸ், இதை தான் சொல்கிறார். இஃப் யூ வாண்ட் எனி சொல்யூஷன் ஃபார் யுவர் லைஃப், Bible has got the solution. Gospel has got the solution. புரிஞ்சுங்க, உலகத்தில் எந்த பிரச்சனைக்குமே தீர்வு காண முடியாது. குறிப்பாக மரணம் என்கிற பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது, எந்த மதத்திலையும் கிடையாது. சுவிசேஷம் மட்டும்தான் மரணத்துக்கு தீர்வு கொடுக்குது. ஆமென். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அதான் சுவிசேஷம். Gospel has got solution. கொரிந்து திருச்சபையே, உன்னுடைய கொரிந்து பட்டணத்தில் 2 வர்த்தக போர்ட் இருக்கலாம், ஆர்பர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், ஆனால் நற்செய்தி இல்லை. நற்செய்தி என்ன தெரியுமா? கிறிஸ்து உயிர்த்தது போல உன்னையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இந்த பிப்ளிக்கல் ட்ரூத்தை தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும். இயேசு நேசிக்கிறார், இயேசு உங்களை கடன்லேருந்து காப்பாற்றுவார், இயேசு உங்களை வியாதியிலேருந்து சொல்வார், தல்வார், எல்லாம் பண்ணுவார். சில நேரம் மாத்திரை சாப்பிட்டா கூட சரியாயிடுது. சில நேரம் நம்ம ஃப்ரெண்டு கூட கடன்ல காப்பாற்றி விட்டுறார். ஆனால் மரணத்தில் இருந்து யார் காப்பாற்றுவார்? இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா. ஃபவுண்டேஷனல் ட்ரூத், அடிப்படை சத்தியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யாருக்கு எல்லாம் போய் இந்த அடிப்படை சத்தியத்தை கேட்டிங்கன்னா அவங்க கையில் அது இருக்காது. அவங்க பணத்தை பற்றி, ப்ராஸ்பரத்தை பற்றி, உயர்வை பற்றி, நல்லா இருக்கிறத பற்றி, செத்த பிறகு எங்கே நான் போவோம் அப்படின்ற பற்றி, நல்ல வருங்காலத்தில் நல்ல ஜென்மமாக பிறப்போன்றதெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, மனிதன் ஒரே முறை மரிப்பான், பிறகு அவன் உயிர் தெழுவான். அவன் உயிர் தெழும்போது அவன் பரலோகம் போகிறானா, நரகம் போகிறானா? இதுதான். ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கு ஆழமாக போக போகிறோம். இன்றைய செய்திக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய அதிகாரம் 1 கொரிந்தியர் 15. இன்றைக்கி 1 கொரிந்தியர் 15 என்னென்னா, ஞானிகளுடைய பேச்சு. அவங்க வேதத்தில் சொல்லப்பட்ட உயிர் தெழுதலை அவமதிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. செத்தவன் எங்கேருந்து உயிரோடு இருந்துக்கு போகிறான்? செத்தவன் எங்கேருந்து? அவன் என்னைக்கு உயிரோடு இருந்துச்சுப்பான்? ஆமென். செத்தவன் என்ன ஆகிட்டான் சொல்லுங்கள்? மண்ணோட மண்ணா போயிட்டான். செத்தவன் பூ பூத்து போயிட்டான்.
மண்ணோட மண்ணாக போயிட்டான், பூ பூத்து போயிட்டான், இல்லாமல் போயிட்டான், புல் முளைச்சி போயிட்டான். ரைட்டா? மண்ணோட மண்ணா போயிட்டான். கரெக்டா? ரைட்டா? ஒரு மண்ணோட ஒரே ஒரு தூள் உங்களால் எடுக்க முடியுமா? ட்ரை பண்ணால் எடுக்கலாம் இல்லை? அது லேசாக உப்பு மாதிரி இருக்கும் தானே? கரெக்டாக? எடுத்திருக்கீங்களா மண்ணை? ப்ளீஸ் எடுத்திருக்கலாமா? ஒரு மண், ஒரே ஒரு சின்ன தூள். அந்த தூளை விட 1,00,000 மடங்கு கம்மி சைஸில் தான் நீங்கள் உங்கள் அம்மா வயிற்றில் உருவாங்குனீங்க. அங்கே அந்த தூளை விட 1,00,000 மடங்கு கம்மி, அதாவது உங்கள் கண்ணுக்கு தெரியாத சைஸ் அது உங்கள் அம்மா வயிற்றில் உருவாங்குனீங்க. உங்களையே 10 மாதம் வளர்த்து ஒரு 3 கிலோ குழந்தையாக்கி வெளியே வர வச்சு நீங்கள் 60-70 கிலோவை ஆக்குனாருன்னா மண்ணை ஆக்குவாரா? ஆக்க மாட்டாரா? அவ்வளோதான். ஆக்குவாரா? ஆக்க மாட்டாரா? இது நான் சொல்ல, இந்த சப்ஜெக்ட் இப்போ நான் சொன்னது பைபிளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பைபிள் வந்து உயிர் தெழுவாருன்னு தான் சொல்லுது. நம்ம சொன்னது சயின்ஸு. 1 நேனோமீட்டர்ன்றது உங்கள் கையில் உள்ள அந்த பேப்பரை 1,00,000 முறை உரிச்சா வர சைஸு. அப்போ கண்ணுக்கு தெரியுமா உரிச்சா? கிழிச்சா இல்லாமா என்ன பண்ணா? உரிச்சா வர சைஸு. கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? கண்ணுக்கு தெரியாத இடத்துல என் தாய் வயிற்றில் நான் உருவாகுனா, கண்ணுக்கு தெரியாத இடத்துல மண்ணோட மண்ணா மக்குனாலும் என்னை உயிரோட எழுப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதுதான் உலர்ந்த எலும்புகள் விஷயத்தில் நடக்குது. எசேக்கியேல் 37:10 படிச்சிங்கன்னா அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கூடுது. மண்ணோட மண்ணாக மக்கி போன எலும்பு ஃபஸ்ட்டு கூடுது, பிறகு நரம்புகள் உண்டாகுது, பிறகு சதை உண்டாகுது, பிறகு தோல் உண்டாகுது, பிறகு ஆவி உள்ள பிரவேசிக்க எழுந்து நிற்கிறான். ஆமென். இந்த ப்ராசஸ் எங்கே தெரியுமா நடந்துச்சு? அம்மா வயிற்றில் நடந்துச்சு. அது 10 மாசமாக நடந்துச்சு. ஆனால் இயேசு சொன்னால் 10 நொடியில் நடக்கும். ஹல்லேலூயா. இந்த மண் உருளைக்கிழங்கா மாறி, உருளைக்கிழங்கு கூட்டா அவங்க வீட்டில் மாறி, அப்புறமா இந்த மண் ரைஸாக மாறி, அந்த ரைஸை நீங்கள் நெல்லாக குத்தி அதை வடித்து சோறு செஞ்சு, அப்புறம் இந்த மண் ஒரு புளிய மரமாக மாறி அதில் புளி நீங்கள் ஒரு ரசம் வச்சு, அந்த சோறு, இந்த ரசம், இந்த உருளைக்கிழங்கு கூப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு பெருசாகி, அப்புறம் உங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு பெருசாகி, அவருக்கு உங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை திரும்பி அதை சாப்பிட்டு வளர்றதெல்லாம் இத்தனை வருஷம் பிடிச்சிச்சில, ஒரே நொடியில் உயிரோடு எழுப்புவார். அதை தான் இன்றைக்கி பவுல் அப்போஸ்தலன் சொன்னப்பார். ஹல்லேலூயா. ஸோ we cannot deny resurrection. சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் உயிர்த்தெழுதலை எதிர்க்கிறவர்கள் அல்ல, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள். உயிர்த்தெழுதல் இல்லைன்ட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. எல்லாம் செத்தவங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு அழ வேண்டியதுதான். உயிர்த்தெழுதல் உண்டு, கர்த்தர் ஒன்று சேர்ப்பார். ஆண்டவர் எல்லாரையும் சேர்க்குற ஒரு மீட்டிங் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காருங்க. ஆமேன். இந்த ஃபயர்லாம் வந்துட்டா, ஃபயர்னு அலாரம் அடிச்சதும் ஆளாளுக்கு வீட்டுக்கு போயிடக்கூடாது. மீட்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அசம்பிளி பாயிண்ட், அசம்பிளி மீட்டிங், அங்கே நிற்கணும். ஏன்? எல்லாம் இருக்காங்களான்னு செக் பண்ணுறது. அதுபோல் மரித்த அனைவரையும் உயிரோடு எழுப்பி மத்திய ஆகாயத்தில் அசம்பிள் பண்ணுவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸோ ரிசரக்ஷன் இஸ் த சென்டர் பீஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவனுடைய மைய பகுதி. ஐயோ நான் எப்படி உயிர் எழுவேன், எனக்கு அப்படின்னா தெரியலையே. அதுதாங்க ஞானஸ்தானம். தொட்டிக்குள்ளே போகும்போது சாகுறீங்களா, எழுந்துக்கும் போது உயிராக எழுச்சிக்கிறீங்களா இயேசுவோட. ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அதான் நீ செத்துற போறிய. ஹலோ, நான் ஞானஸ்தான தொட்டியில் செத்துட்டேன். சாத்தான் சொல்லுவான், நீ பொய் சொல்கிற. டே, நான் சொல்லடா, ஜீசஸ் சொல்கிறாரா, நீ தான் பொய் சொல்கிற. நான் கிறிஸ்துவனுடனே மரித்தேன், கிறிஸ்துவனுடனே உயிர்த்தேன். அப்போ ஞானஸ்தானம் என்பது செத்து ஏஞ்சிக்கிறதா அர்த்தம். ஆமேன். ஒரு விஷயம் கவனிங்க. ஒரு முறை பிறந்தவன் 2 முறை மரிப்பான், 2 முறை பிறந்தவன் 1 முறை மரிப்பான். ஆமேன். இயேசு சொன்னார் யோவான் 3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், இல்லை காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ அங்கே ஒரு ஞானி இருந்தார். அவர் பேர் நிக்கதேமு. ஆண்டவரே, ஒருவன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி தாய் வயிற்றுக்குள் சென்று பிறக்கக்கூடும் என்று சொல்லும் போது தான் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும். அப்போனா அம்மா வயிற்றில் ஒரு முறை பிறக்கிறோம், ஞானஸ்தான தொட்டியில் ஒரு முறை பிறக்கிறோம். அப்படி பிறந்துட்டோம்னா, இந்த பூமியில் செத்துட்டோம்னா திரும்பி உயிரோடு எழுப்பிடுவார், சாகவே வேண்டியதில்லை. ஆனால் ஒரு மனுஷன் அம்மா வயிற்றில் பிறந்தான், ஞானஸ்தான தொட்டியில் பிறக்கலைன்னா, அவன் செத்துட்டான்னா திரும்பி ஏஞ்சி திரும்பி நரகத்துக்கு போய் செத்துருவான். ஒரு பிறப்பு 2 மரணம், 2 பிறப்பு ஒரே ஒரு மரணம். அதனால தான் ஞானஸ்தானம் எடுங்கள் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. ஆமென். ஆனால் இந்த ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆமென். இதை தான்
இன்றைக்கு அவர் பேச போகிறார். பவுல் ஐயா தன்னுடைய செமன கிறிஸ்துனுடைய மரித்தல், கிறிஸ்துனுடைய அடக்கம் பண்ணுதல், கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசி நமக்கு சொல்ல போகிறார். கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை யாரும் மறுக்க முடியாது, மறுக்கக்கூடாது என்று சொல்லி மரித்தோரிலிருந்து முதற்பலனாக இயேசு எழுந்தாருன்னு சொல்லலாம். நம்ம மாதிரி அப்படின்னு படிச்சிருப்போம், சயின்ஸில் படிக்கும்போது எக்ஸாம்பிள் என்று படிச்சிருப்போம். வேற என்ன வேர்டு கரெக்டாக சொல்லணும்னா மாடல்னு படிப்போம். மாடல்னால் மாதிரி. ஒரு கணக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி கணக்கு போட்டிருப்பாங்க தானே, அதை பார்த்து தானே எழுதுவீங்க. அந்த மாதிரி மரித்தவன் உயிரோடு எழுக்கிறதுனுடைய மாதிரி இயேசு தான். அல்லேலூயா, உயிரோடு எழுந்தார். ஸோ இதை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஐயா இந்த சாப்டரை ஏன் எழுதினார்னா, நம்ம எல்லாருடைய மனதை திருத்தும்படியாக, கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை பற்றின குழப்பங்களை தூரம் நீக்கும்படியாக, நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்று விசுவாசித்து வாழும்படியாக, அல்லேலூயா, மரித்த பிறகு வாழ்க்கை உண்டு என்று விசுவாசிக்கும்படியாக, மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கையை சொல்லும்படியாக கர்த்தர் நம்மை இந்த இடத்துல நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியுடைய தலைப்பு இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, இயேசு உயிர்த்தெழுந்தார், நானும் உயிர்த்தெழுவேன். இதுதான் டைட்டில். இயேசு உயிர்த்தெழுந்தார், நானும் உயிர்த்தெழுவேன். கண்டினியூ பண்ணலாம், நீங்களும் உயிர்த்தெழுவீர்கள். டைட்டில் நல்லா இருக்குதா? இயேசு உயிர்த்தெழுந்தார், நான் உயிர்த்தெழுவேன், நீங்களும் உயிர்த்தெழுவீர்கள். முதல் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் இதுதான் என்பதை பற்றி, உயிர்த்தெழுதல் தான் இயேசுவின் சுவிசேஷம் என்பதாக பேச போகிறேன். 20ஆம் வசனத்தில் நாம் அதிகாரம் உரிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மகிமை என்பதை பேச போகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் தான் சத்தியம் என்பதை பவுல் அப்போஸ்தலன் இன்றைக்கு பேச போகிறார். ஆமென். என்ன சொல்றார்னா, சுவிசேஷத்திலே நிலைத்திருங்கள். Abide. Amen. You stand in gospel. சுவிசேஷத்தில் நிலைத்திருங்கள். சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க? இதோ சகல ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ உங்களுக்காக தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார், துணிகளில் சுற்றி இருக்க காண்பீர்கள். இதுதான், இதோ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது என்னதுங்க? சுவிசேஷம்ல. அதில் நிலைத்திருங்கள் தினமும். என்ன சொல்கிறான் தேவதூதன்? உங்களுக்காக. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். குட் நியூஸ்னா, உங்கள் வீட்டில் ஒரு புள்ள பிறந்திருக்கு. அந்த புள்ள பேர் இயேசு. அந்த புள்ள உங்களை காப்பாற்றும்படியாக பிறக்கப்படுறது. ஸோ விசுவாசத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை கவனமாக நாம் பார்க்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், பிரதானமான ஒரு டீச்சிங் என்ன? கிறிஸ்டியனுடைய பிரதானமான டீச்சிங் என்ன தெரியுங்களா? கிறிஸ்து இயேசு, ஆமாம், வேத வாக்கியங்களின்படி. அதான் பிரதான டீச்சிங். 3ஆம் வசனத்தில் உங்களுக்கு பைபிளில் மெயினாக என்னங்க சொல்லித்தராங்க? மெயினாவா? இயேசு என் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பலருக்கு தரிசனமாகி இன்றைக்கு பரலோகத்தில் வீட்டிருக்கிறார். பிரதானமான சுவிசேஷம் என்னதுங்க? இயேசு கிறிஸ்து பிறப்பே ஒரு சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது ஒரு சுவிசேஷம், என் பாவத்துக்காக மரித்தது. ஜீசஸோட டெத்து ஏன் ரீசன் கேட்டால் என்ன எழுதுவீங்க? மனுஷால் மரிக்கிறதுக்கு காரணம்னா ஹார்ட் அட்டாக், பிரெயின் ஃபீவர், ஆமாம், வேற என்ன, மூச்சு திணறல், இதெல்லாம் எழுதுகிறோம்ல. ஜீசஸோடது என்னது? என் பாவம். ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா ஜீசஸோட டெத் சர்டிஃபிகேட் ஃபார்ம் எழுத சொன்னால் என்ன எழுதுவீங்க? ரீசன், என் மை சின், நம் பாவங்களை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழுந்து யார் யாருக்கு தரிசனமாகியிருக்காரா? கேபாவுக்கு 12 பேருக்கு, 500 பேருக்கு, அதிகமான பேருக்கு, இந்நாள் வரைக்கும் இருக்கிறார். சிலர் நித்திரடைந்திருக்கிறார்கள். யாக்கோபுக்கு, அப்போஸ்தலருக்கு, பிறகு அகாலப்பாவியான எனக்கும் தரிசனமானார். நானே பார்த்துட்டேங்க ஜீசஸை அப்படின்னு பவுல் சொல்கிறார். நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னீங்கன்னா அவருக்கு ஒரு விண்ணப்பம் போடுங்க. சாமி, உன்னை பார்க்கணும் போல் ஆசையாகுது அப்படின்னுங்க. தெரியல, உங்களுக்கு அவர் காட்சி கொடுக்கலாம். எனக்கு அவர் கொடுத்ததில்லை. ஆமாம், நான் அவரை பார்த்ததில்லை. ஆனால் அவர் பார்த்துனுக்கிறாருன்றது என்னால் ஃபீல் பண்ண முடியும். நான் அவர் கையில் பேசுறதில்ல, நான் பேசுறதில்ல அவர் கையில் போய் சேர்றதா நான் உணர்கிறேன். ஆமென். நான் அவரை தொட்டதில்லை, அவர் என்னை தொடுறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அவ்வளோதான் நான். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா இயேசு உங்களுக்கு கூட காட்சியளிப்பார். அவர் ஏழைகளின் தெய்வன், அவர் அனாதைகளின் தேவன், அவர் கைவிடப்பட்டவர்களின் தேவன், அவர் தோற்று போனவர்களின் தேவன், அவர் மடங்கடிக்கப்பட்டவர்களின் தேவன், அவர் வியாதியஸ்தர்களின் தேவன். வியாதி உள்ளவங்களை விசிட் பண்ணுறாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப டச் பண்ணுற ஒரு சாப்டர்.
ஒரு பண்டிகை ஒன்று வருது. பண்டிகைக்கு போகிற ஜனங்க எல்லாம் எருசலேம் தேவாலயத்துக்கு பண்டிகைக்கு போகிறாங்க. இவர் மட்டும் பண்டிகைக்கு பக்கத்தில் உள்ள என்ன மண்டபம், அது பெதஸ்தா குளத்துக்கிட்ட போய் அந்த 5 மண்டபம் உள்ள இடத்துல வெறும் வியாதியஸ்தர் படுத்துனுக்கிற இடத்துல போகிறார். நம்ம பண்டிகைக்கு புது துணி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா, சர்ச்சுக்கு போவோம், நல்ல இடத்துக்கு போவோம். அந்த இடத்துக்கு போகிறார். போயிட்டு 38 வருஷம் வியாதியாக இருக்கிறவனை பார்த்து பேசுகிறார். அவர் வியாதியஸ்தர்களின் தேவன். அல்லேலூயா. எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரவுண்ட்ஸு டாக்டர் வராரோ இல்லையோ, இயேசு வருகிறார். நான் போகும்போது எனக்குள்ளே அந்த தாட் எப்போ இருக்கும், சாமி இங்கே டாக்டர் வந்தால் கூட ரவுண்ட்ஸில் ஜனங்களை காப்பாற்ற முடியுமான்னு தெரில, இந்த ஏழை போகிறேன் என் கூட நீங்கள் ரவுண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த ஜனங்களை காப்பாற்றிருக்கோம். அல்லேலூயா. 38 வருஷமாக உயிரோட போராடுறாங்க. அவன் எப்படி இன்னைக்கு தப்பிச்சோன்னு இயேசு வந்து அவனை காப்பாற்றினார். ஆமென். ஆக இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுடைய பவரை பற்றி பேச, இட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்டோட ரிசரக்ஷன் இஸ் அ ட்ரூத். ஏன் இந்த ட்ரூத்? திஸ் ட்ரூத் இஸ் கோயிங் டு சேவ் மீ. இந்த சத்தியம், இந்த சுவிசேஷம் தான் என்னை காப்பாற்ற போகிறது. இதைத்தான் நான் உங்களுக்கு முதல்ல பிரசங்கித்தேன் பவுல் சொல்கிறார். பவுல் என்ன பேசியிருப்பார், என்ன சொல்லியிருப்பார்? இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நான் இதை பார்த்து தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக. ஜீசஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் the word of God. The life of Jesus Christ always follow the word of God. Hallelujah. மறுபடியும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக. எவிடன்ஸ் அவங்களுடைய சீஷர்கள், பிறகு 500 பேர், பிறகு பொதுமக்கள், பிறகு லாஸ்ட்டாக அகால பிறவியாகிய நானும். லாஸ்ட் ஐ myself seen, நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி யாராவது ஜீசஸை உணராத, ஜீசஸை ருசி பார்க்காத நீங்கள் யாரும் ஊழியம் பண்ண முடியாது. இயேசு உங்களுக்கு நன்மை செய்தால் தான் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். இயேசு செய்யலைன்னா நீங்கள் ரெஸ்ட்டில் இருங்க. ஜீசஸ் எனக்கு ஒரு நல்லது செய்யுங்க, நான் செய்கிறேன்னு சொல்லுங்கள். இயேசு நல்லவராக இருந்து செய்தபடியால் தான் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கோம். ஆமென். இப்போ கிருபையை பற்றி பேச போகிறார். 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் பவுலோட டீச்சிங்கில் ரொம்ப முக்கியமானதை காணப்படுகிறது. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன், அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. இங்கே பாருங்கள் 10th verse, தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அல்லேலூயா. அதனுடைய எண்டு, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. ஆமென். நீங்களும் அப்படியே விசுவாசித்தீர்கள் என்று சொல்லி தேவ கிருபையை பற்றி பேசி 11th verse வரைக்கும் பேசுகிறார். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கிரேஸ் ஆஃப் காட். 11 பேர் அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, அவரோடு கூட ஊழியம் பண்ணவங்க. 500 பேர் இருக்கிறாங்க, அவரை நேருக்கு நேராக பார்த்தவங்க. நான் அவரை தரிசனத்தில் தான் பார்த்தேன். நான் எப்படி ஊழியம் பண்ணுறேன்? தேவ கிருபையினால். பாஸ்டர், நீ உங்கள் ஆண்டவரை பார்க்கவே இல்லை, நீ எப்படி ஊழியம் பண்ணுற? கிருபையினால் ஊழியம் பண்ணு. ஹல்லேலூயா. ஐ டூ இட் பை கிரேஸ் தட் it has been given to me, it has been granted to me. எனக்கு கிருபையினால் அளிக்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் கிருபையை வைத்து நான் ஊழியம் செய்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லி கொண்டு வந்தவர் இப்பொழுது கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி தான் பிரதானமாய் பேச போகிறார். ஆமென். சிலர் என்ன சொல்கிறாங்களாம், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சர்ச்சிலே பேசிக்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்க? சபையில் பேசுகிறாங்க. யாரோ ஒருத்தர் சாக்ரட்டஸோட ஸ்கூலில் காலேஜ் முடிச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, உயிர்த்தெழுதலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஐயா என்ன பண்ண போகிறார் கவனிங்க. மரணம்னு வந்தாலே லிசன் பண்ணுங்கள் எல்லோரும் லிசன் பண்ணுங்கள். மரணம்னு வந்தால் நீங்கள் தனியாக அதை டீல் பண்ணக்கூடாது, கூட இயேசுவை கூப்பிட்டுக்கணும். என்ன சொல்லணும்? என்ன பண்ணணும்? உயிர் போகும்போது யாரை கூப்பிட்டுக்கணும்? அவ்வளோ நான் தனியாக உயிர மாட்டேன், என் கூட கைடு இருக்கார், அவர் பேர் ஜீசஸ்ன்னு சொல்லிடணும். ஏன்னா யாரை கூப்பிட்டுக்கணும்? இயேசு. மரித்தவன் இயேசுவோடு மரித்தால் தான் உயிரோட எழுந்துப்பான். யூ நீட் டு அண்டர்லைன் திஸ் பாயிண்ட். மரிச்சவெல்லாம் உயிரோட எழுந்துப்பான்ல, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன். அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்து தான் ஒரு கப்பல் வச்சிங்கன்னா அந்த கப்பலுக்குள் மரிக்கிறவன் உயிர் தழுவான். கிறிஸ்து தான் ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த பாக்ஸுக்குள்ளே போய் உயிராக விட்டா திரும்பி உயிர் வந்துடும். நான் போய் படுத்துக்க மாட்டேன் அந்த பாக்ஸில். இந்த சர்ச்சில் போய் உயிர் விட்டா திரும்பி உயிர் வருமானா அந்த சர்ச்சில் போய் படுத்துக்க மாட்டோம். அந்த சர்ச்சி தாங்க இயேசு. அந்த சர்ச்சு வரைக்கும் போகிறதுக்குள்ளே ஊர் போயிட்டா என்ன பண்ணுறது? அதனால தான் இயேசு தான் பேரையே குத்துட்டு போயிட்டார். என் பேரை நீ சொன்னாலே உயிர் தழுவ, என் பேரை நீ நம்பினாலே உயிர் தழுவ. அல்லேலூயா. நம்புறது வாயே திறக்காமல் நம்பலாம் இல்லை. சில நேரம் பேசக்கூட வாய் குளரும், மூக்கில் வாயிலெல்லாம் டியூப் விட்டா எங்கேருந்து பேசுறது? ஆனால் மனசில் நீ எங்கன்னா டியூப் விடு, நான் மனசில் என் ஆண்டவரை நம்புவேன். நான் இயேசுவோடு தான் மரிப்பேன். சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவோடு மரிப்பேன், கிறிஸ்துவோடு உயிர் தழுவேன். அதான்
மரித்தோர் எழுந்திருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, மரித்தோர் எழுந்திருக்க மாட்டாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கவே வேண்டியது இல்லையே. கிறிஸ்து எழுந்தது போல அவர்களும் சொல்லுங்கள் எழுந்திருப்பார்கள். ஆமாங்க, செத்தவங்களாம் உயிரோட எழுச்சிக்க மாட்டாங்கன்னு நம்ம நம்பணும்னு வைங்களேன். அப்போ ஒரு மனசாட்சி சொல்லும், செத்து போனால் அவ்வளோதான், நான் சரி விடு, ஆண்டு அனுபவித்து செத்து போகலான்னு என்ன பண்ணுவோம், பாவத்துக்கு போவோம். நமக்கு சொல்லுகிறது நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னபடினால்தான் நம்ம யாரை விசுவாசிக்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஆமேன். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நம்பாதீர்கள், மறுமைக்காக நம்புங்கள். இன்றைக்கி 1000 ரூபாய் இயேசு தருவார், நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப பாவங்க. ஏன் இயேசு என்னை வாழ்நாளெல்லாம் காப்பாற்றுவார் நம்பினீங்கன்னா தான் நீங்கள் கரெக்டு. ஆமேன். மரித்தவர்களிலிருந்து முதற் பலனாய் கிறிஸ்து எழுந்திருத்திருக்கிறார். செகண்ட் பலனா நம்ம எல்லாரும் யோசிக்க போகிறோம். ஒன் டைம் தான், ஒரே டைம். ஆமேன். கிறிஸ்து முதற் பலன். ரெண்டாவது பலன் மரித்தோர் அனைவரும் ஒன்றா எழுப்ப போகிறார். தேர்டு உயிரோடு இருக்கிற நம்மை மறுரூபமாக்க போகிறார். ஹல்லேலூயா. என்ன இந்த ப்ராசஸ் என்னதுங்க? மரணமே உன் கூர் எங்கேன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். திரும்பி மரணம் அவர்களை தொடாது. தடுப்பூசி இருக்குது, நமக்கு தெரியும். ஸ்மால் பாக்ஸு, சிக்கன் பாக்ஸு, இதெல்லாம் தடுப்பூசி இருக்குல்ல. அந்த தடுப்பூசி என்ன அர்த்தம்னா, அந்த வியாதியை நமக்குள்ளே வர வைக்கிறது. ஆமேன். அதை ஒரு இன்சேன் ஃபார்மில், இன்ஆக்டிவ் ஃபார்மில் அந்த கிருமியை ஏற்றுவாங்க. அந்த கிருமி தூக்க கலகத்திலே இருக்கும்போது நம்ம உடம்புல உள்ள வெள்ளை அணுக்கள் போட்டு அதை அடித்து சாவடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த கிருமி உயிராக வந்தால் கூட நம்ம வெள்ளை அணுக்கள் அதை என்ன பண்ணோம், அடிச்சிடும். அதுதான் இந்த ப்ராசஸ், வேக்சினேஷன் ப்ராசஸ். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய வேக்சின் போட்டுக்கிட்டு மரிக்கிறாங்க. அதனால் அந்த மரணத்தால் அவங்கள கண்டெயின் பண்ண முடியல, அவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. புரியுதா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மறுபடியும் சொல்லுங்கள் எழுந்திருப்பார்கள். சத்தமாக சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மறுபடியும் எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவே மரித்தோரில் முதற் பலன், நான் மரித்தோரிலிருந்து இரண்டாவது பலன். சொல்லுங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவே மரித்தோரில் முதற் பலன், நானும் அனைத்து விசுவாசிகளும் கிறிஸ்துவனுடைய இரண்டாவது பலன். சரி, மரணம் எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஞானிங்க 1000 கேள்வி கேட்பா, அந்த கேள்விக்கெல்லாம் பதில். மரணம் மனிதனால் உண்டாயிற்று. மரணம் எதில் வந்துச்சுங்க? ஆமாம், மனுஷன் தான் பாய்சன் குடிச்சிட்டான். அப்படிங்களா ஐயா? ஆமாம். இந்த பழத்தை சாப்பிடாதனா என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டான். அரளி விதையை அரைச்சி குடிக்காதனா என்ன பண்ணிட்டான், குடிச்சிட்டான். சத்ருவானா உயிராக இருப்பானா? சத்ருவான். அவன் வாழ்கிற ஒரு நிமிஷமும் பொழைச்சிட்டு இருக்கிறான். ஆமாம். சாராயம் குடிச்சிட்டா செத்துட்டான். அவன் சொல்கிறான், நான் எங்கே சாப்பிட்டேன். ஒருத்தர் சொன்னார், பிரதர் சாராயமோ என் ரத்தமோ ஒன்று அப்படின்னாரு. அவர் இப்போ இல்லை. ஏன்? அவர் நினச்சிக்கிட்டார் அது போல், நீ குடிக்க ஆரம்பித்தா என்ன பண்ணுருவ, செத்துருவ. பாவம் செய்ய ஆரம்பித்த செத்துருவ. ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டார், அவங்க ஒய்ஃப் பழத்தை சாப்பிட்டாங்க. நான் எங்கே செத்தேன் 938 வருஷம் கழிச்சு ஆதாம் மரிக்கிறான். மரணம் யார் மூலமாக வந்துச்சு? அந்த ஆதாம். என்னன்னா இந்த ஆதாம் சாப்பிட்டார் பாருங்க. இந்த மரணம் ஆதாமோட தானே போனோம், அவருடைய டிஎன்ஏக்குள்ளே போயிட்டு நமக்குள்ளே வந்துருச்சு. எங்கே போயிடுச்சிங்க? டிஎன்ஏக்குள்ளே போயிட்டு எங்கே வந்துருச்சு? நமக்குள்ளே வந்துருச்சு. அவரோட வித்துக்குள்ளே போயிட்டு நமக்குள்ளே வந்துருச்சு. ஆதாமோட வித்தே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆச்சியோட கருமுட்டை, ஏவாளாச்சியோட கருமுட்டையே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்போ தாத்தாவோட வித்தோ ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஆச்சியோட கருமுட்டையே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு குழந்தைய பிறகுது. அந்த குழந்தைய அந்த முட்டையும் அந்த குழந்தைய என்ன ஆச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சு. எல்லாருக்குள்ள மரணம் ட்ராவல் ஆயிடுச்சு. நம்ம டிஎன்ஏவே மாறிடுச்சு. நம்ம மொழியில் சொல்லணும், நம்ம டிஎன்ஏக்குள்ளே டெத்து வந்துருச்சு. அதை மாற்றவே முடியாதான். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய டிஎன்ஏ நமக்குள்ளே நம்மை காப்பாற்றுகிறது. ஆமென். அந்த டிஎன்ஏ உள்ளே பெறுவதற்காக தான் ஆவிக்குரிய ஒரு செயல் செய்யும்படி சொன்னார், ஞான ஸ்தானம். ஆமென். இப்போ உயிர் தெழுகிறவர்கள் அவரவர் தன் வரிசையில் என்ன பண்ணுவாங்களாம், உயிர்க்கப்படுவார்கள். 23ஆம் வசனம். முதலாவதாக உயிர் தெழுந்தவர் யாருங்க? ஜீசஸ். யார் உயிர் தெழுந்தார்? ஜீசஸ். ஏசு. நான் யோசித்து பார்க்குறேன், நம்ம எப்படி பிறந்தோன்னே நமக்கு தெரில. திடீர்னு பார்த்தா ஒரு வயசு ஆச்சு. அப்படி தானே? உங்களுக்கு என்ன தெரியுதா? நீங்கள் பிறந்ததெல்லாம் அவங்க அம்மா கஷ்டப்பட்டதெல்லாம் இல்லை. திடீர்னு பார்த்தா நம்ம இந்த ஊரில் பிறந்திருக்கோம். அப்படி தான் நமக்கே தெரியாமல் இயேசு நம்மை மரிக்கவும் வைத்து உயிரோடு எழும்படி செய்து பரலோகத்தில் நம்ம அனைவரும் ஒன்றாக சேர்ப்பார். நீங்கள் கூட எஞ்சிட்டீங்களா என்று சொல்லக்கூடிய அளவில் முதலாவதாக இயேசு உயிர்த்தெழுந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இப்போ உயிர்த்தெழுந்துட்டார் இல்லைங்களா? இந்த பூமி ஜீசஸ் கையில் சரண்டர் பண்ணப்பட போகிறது. இந்த ராஜ்யம் ஜீசஸ் கையில் சரண்டர் பண்ணப்பட போகிறது. எவ்வளோ எக்ஸலண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 24ஆம் வசனம். அதன் பிறகு முடிவு உண்டாகும், மரித்த அனைவரும் உயிரோடு எழுவார்கள். உயிரோடு இருக்கிற அனைவரும் மரிப்பார்கள். புரிஞ்சுங்க. நாங்கள்
ஒரே முறை பிறந்தவன் எல்லாம் சத்துருணும், 2 முறை பிறந்தவன்லாம் உயிரோட எழுச்சிக்கணும். 2 முறை பிறந்தவனில் முதல் பிறப்புன்னா சொன்னேன், அம்மா வயிற்றில் பிறப்பது. 2வது பிறப்பு ஞானஸ்தானத்தில் பிறப்பது. 2 முறை பிறந்தவன்லாம் செத்துட்டாலும் என்ன பண்ணுவான், உயிரோட எழுச்சிக்கணும். எழுச்சி எல்லாம் லைனில் நின்றுட்டுருப்பாங்க. ஹாய் பவுல் தாத்தா அப்படின்னுவோமோ, இல்லை பவுல் பாஸ்டர்னோ தெரியல, யாரை பார்ப்போம் நம்ம சொல்லுங்கள்? பவுல். எத்தனை பேர் தாவீதை பார்ப்பீங்க? தாவீதும் இருப்பார், ஜீசஸ் இருப்பார், பேதுரு இருப்பார், தோமா இருப்பார். எல்லாரையும் எழுப்பி 1000 வருட சாட்சி. ஆமேன். 4000 வருஷத்துக்கு முன்னாடி 6000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆபிரகாமும் இருப்பார், ஈசாக்கும் இருப்பார். பிறக்காத பிள்ளைங்க கூட அந்த காலத்தில் திரும்பி எழுந்து பிறந்து நிற்கும். சகல அதிகாரமும் ஜீசஸ் கையில் கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் இந்த 6000 வருடங்களுடைய மக்களுடைய கூட்டமைப்பாய் இருக்கும். அல்லேலூயா. இயேசுனுடைய ராஜ்யத்தில் மரித்தோர்களும் மறுரூபமானவர்களும் இருப்பார்கள். ஆமேன். பிதாவாகிய தேவன் ஜீசஸ் அமர வச்சு, ஆமேன், ராஜ்யத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்முடைய பிஎம் பதவி இருக்கிறாருன்னா ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. சிஎம் பதவி இருக்கிறாருன்னா கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இயேசு ராஜா பதவி இருக்கும்போது பிதாவாகிய தேவன் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஆமேன். எல்லா சத்துருக்களும் அவருக்கு பாதபடி ஆக்கப்படும். ஆமேன். அதில் கடைசி சத்ருனாவா மரணம். லாஸ்ட்டாக ஜீசஸ் எதை அடைப்பார், எதை மேற்கொள்வார்? மரணம். ஆமேன். ஜீசஸ் மரணத்தை ஜெயிப்பார்னா நீங்களும் நானும் எதை ஜெயிப்போம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? மரணத்தை ஜெயிப்போம். சொல்லுங்கள், இயேசு மரணத்தை ஜெயிப்பார் என்றால் நாங்களும் மரணத்தை ஜெயிப்போம். கடைசி சத்ரு மரணம். உயிர்த்தெழுதலின் முதற் பலன் இயேசு. ஆமேன். ஆமாம், நாம் மரித்து உயிரோட எழுந்திருக்க போகிறோம். எல்லா சத்துருக்களையும் பாதபடியாக்கி போடுவார், மரணத்தையும் பாதபடியாக்கி போடுவார். இயேசு கிறிஸ்து தான் அவர் என்னாலும் ஜீவித்திருக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆக ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் மரித்து உயிர் தெழுந்தது போல நீங்களும் நாளும் மரித்து உயிர்த்தோடு எழப்போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டியை போல வாழ வேண்டும். சிலர் கேள்வி கேட்டாங்களா, மரித்தவர்கள் எந்த சரீரத்தோட உயிரோட வருவார்கள்? என்னது கேள்வி? நல்ல கேள்வியா? எந்த சரீரத்தோட உயிரோட வருவார்கள்? நான் நிறைய நேரம் யோசிச்சு பார்ப்பேன். ஒரு கொத்தனார் பில்டிங் கட்டுறார் இல்லை, சௌரை தேவைன்னா ஒத்த கால் சௌராவும் கட்டுவார், முக்கால் சௌராவும் கட்டுவார், 1.5 சௌராவும் கட்டுவாரா? அவன் அவர் கையில் சிமெண்ட் இருக்குது, மணல் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்மளை கட்டுற கொத்தனார் யாருன்னு எனக்கு தெரில. அவன் காலையில் சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், டீ குடிக்கிறோம், போண்டா சாப்பிட்றோம், பஜ்ஜி சாப்பிட்றோம், ஊருக்கு ஏற்ற மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். வெளிநாட்டுக்காரன் பிஸா சாப்பிட்றான், சமோசா சாப்பிட்றான். எந்த கொத்தனார் வந்து அவங்கள கட்டுறாங்கன்னு தெரில. ஒரு வயசு குழந்த ஒரு 50 வயசுக்கெலாம் ஒரு 80 கிலோ ஆகிடுது. ஆமேன். இந்த சரீரத்தை அவர் கட்டினார்னா செத்து போய் உயிரோடு எழுந்து வர்றதுக்கு ஒரு சரீரத்தை கொடுக்க மாட்டாரா என்ன? ஆமேன். நம்ம அறிவை பியாண்ட் த அறிவு நம்ம பேசணும். பியாண்ட் த அறிவு நான் பேச மாட்டேன்னு சொல்லுகிறவர்களே, தாயின் கருவிலே உருவானது உங்கள் அறிவா அவர் அறிவா? ஆமேன் சொல்கிறார். புத்தியினே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாது. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்துக்குரிய விதையை விதைக்கிறார். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகையில் ஒவ்வொன்றுக்கும் அதற்கு ஏற்றபடி மேனியை கொடுக்கிறார். கோதுமை இப்படி தான் இருக்கும்னு நம்ம சொன்னோமா? அவர் சொன்னாரா? கொஞ்ச நாள் மணி மாம்பழம் சீசன் போச்சு, மாம்பழம் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் வரைஞ்சிங்களா? அவர் வரைஞ்சாரா? பேசுங்களேன். அவர் வரைஞ்சார். பப்பாளி பழத்தை மாம்பழம் சொல்லுவீங்களா? அதற்கேற்ற மேனி, அதற்கேற்ற சுவை, அதற்கேற்ற விதையை கொடுத்த தேவன் மனுஷருக்கும் மிருகங்களுக்கும் கொடுத்தார் என்றால் நமக்கும் கொடுப்பார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அப்படியே மேக்ரோகாசம்க்கு போறாரு. சூரியனுடைய மகிமையை பற்றி பேசுகிறார், சந்திரனை பற்றி பேசுகிறார், நட்சத்திரங்களை பற்றி பேசுகிறார். அப்படி இருக்கும்போது மரித்தோரும் உயிரோடு எழுந்திருக்கக்கூடிய மேனியை கர்த்தர் கொடுப்பார் என்று பேசினார். ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சிச்சா? சூரியனை நீங்களா படைச்சிங்க, சந்திரனை நீங்களா படைச்சிங்க, நட்சத்திரங்கள் நீங்களா படைச்சிங்க, மாம்பழத்தை நீங்களா படைச்சிங்க, தர்பூசணி பழத்தை நீங்களா படைச்சிங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேனி இருக்கிறதா இல்லையா? அதை நீங்கள் உண்டாக்கவில்லை என்றால் உங்களுக்கும் உயிர்த்தெழுதலில் கூடிய மேனியை கர்த்தர் தருவார். ஆமென். நம்மளாம் வாழும்போது கனத்துடன் வாழறோம், ஆனால் மரிக்கும் போது எப்படி ஆயிடுறோம்? கனவீனமாக போயிடுறோம். துணி கூட விலகுது.
படுத்துருக்கிறவராக மாற்றி போட்டுக்கிறாரு, யாரோ போட்டு விடுறாங்க. ஆனால் உயிரோடு எழுப்பும் போது கனமுள்ளதாக எழுந்திருக்கும். திரும்பி கர்த்தர் எழுப்புவார். ஆமென். ஒரு விதையை போட்டு நடும்போது சேருகிறலாம் போட்டுடுறீங்க. சில விதைகள் சாணத்தில் கூட கிடக்குது. ஆனால் அது முளைச்சி மேலே எழும்போது அவ்வளோ அழகாக இருக்குதா இல்லையா? ஸ்ப்ரவுட் ஆகும்போது அப்படி தான் கர்த்தர் நம்மை எழுப்ப போகிறார். 44ஆம் வசனம் ரொம்ப மெயின். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மானான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆதாம் தாத்தா நமக்கு சாவு வாங்கி கொடுத்தாரு, அந்த முதல் மனுஷன் சாவு வாங்கி கொடுத்தாரு. இயேசு நமக்கு உயிரை வாங்கி கொடுத்தார். ஆமென். ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. இப்போ நம்ம வாழ்கிறது மாமிச சரீரம். இதில் ஜுரம், தலைவலி, வயிறு வலி எல்லாம் வரும். ஆனால் இயேசு உயிர் தெழுந்து போடுவார், அது பேர் ஆவிக்குரிய சரீரம். அதற்கு மரணமும் வராது, எந்த வியாதியும் வராது. முந்தின மனுஷன் பூமியில் உண்டானான். ஆதாமை எங்கேருந்து உருவாக்குனாரு? மண்ணில். ஆனால் இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்திருக்கிறார். நம்மை கர்த்தர் வானத்தில் உள்ள சத்தவங்களால் உயிரோடு எழுப்புவார். நம் மண்ணுக்குரியவர்களாக இருக்கும்போது மண்ணானவர்களாக இருக்கிறோம். நம் வானத்துக்குரியவர்களாய் கிறிஸ்து நம்மை மாற்றுவார். நாம் தேவனுடைய சாயலோடு கூட உயிரோடு எழுந்திருப்போம். அல்லேலூயா. இந்த மாம்சமும் ரத்தமும் இல்லாமல் உயிருள்ளவர்களாய் வாழ்வோம். அல்லேலூயா. உடம்புலேருந்து ரத்தம் சிந்திட்டு ஆள் செத்துடுறாங்க. ஆனால் நம்மை மறுபடியும் இயேசு உயிரோடு எழுப்பும். ரத்தம் போனாலும் உயிரோடு இருப்போம். ஹார்ட் இல்லைனாலும் உயிராக இருப்போம். லங்ஸ் இல்லை என்றாலும் உயிரோடு இருப்போம். இதை தான் சொல்லுகிறாரு. உள்ளது, இது அழியாமை சுதரிக்காது. அதனால் கர்த்தர் நம்மை அழியாமை உள்ளவர்களாக ஏற்றுவார். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன மேனி கொடுப்பார்னா, நான் நினைக்கிறேன் சூரியனில் கூட போய் வாக்கிங் போகக்கூடிய ஒரு மேனியை கொடுப்பார். அந்த சூடு நம்மை ஒன்றும் செய்யாது. கடலுக்கு உள்ளே போய் நடந்து வரக்கூடிய கிருபையை தருவார். அந்த கடலுடைய ஆழம் நம்மை ஒன்றும் செய்யாது. பூட்டிய வீட்டுக்குள் இயேசு நுழைந்தார். அப்போ சுவர் நம்மை தடுக்காது. இதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு மரித்து போனவர்களை பற்றி பவுல் அப்போஸ்தலன் ஒரு ரகசியத்தை சொல்கிற பாரு. எத்தனை பேர் ரகசியம் ரொம்ப பிடிக்கும்? நான் ரகசியத்தை சொல்கிறேன். பவுல் ரகசியம் சொல்ல பாரு. கேட்டுக்கிறீங்களா? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. அல்லேலூயா. ஆகிலும் கடைசி எக்காலம் தோணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லோரும் மறுரூபமாவோம். இயேசு வந்துட்டார்னா நம்ம சாக மாட்டோம். எப்படி ஆகிடுவோம்? மாறிடுவோம். என்ன பண்ணிடுவோம் சொல்லுங்க? மாறிடுவோம். மாறி எங்கே போயிடுவோம்? பரலோகம் போயிடுவோம். எப்படிங்க மாறும்? இருக்கே எவிடன்ஸு. ஏனோக்கு காணாமல் போனான், எலியா மறுரூபமானார். இயேசு மறுரூப மலையில் மறுரூபமாகி சீஷர்களுக்கு காட்டினார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் கழித்து மறுரூபமாகி பரலோகம் போயிருக்கிறார். நாமும் மறுரூபமாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து வரும்போது நான் மறுரூபமாவேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க. இயேசு வரும்போது நான் மறுரூபமாக. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. இயேசு வரும்போது நான் மறுரூபம். நீங்கள் சொல்லனா பலிக்காது. வேற ஏதோ யோசிக்கிற டைமில் இது கர்த்தரை யோசிக்கிறது. இயேசு வரும்போது நான் மறுரூபமாவேன். மரணத்தின் சரீரம் மாறி மரணம் இல்லாத சரீரம் மாறும். அழிவுள்ள சரீரம் மாறி அழிவில்லாத சரீரம் வரும். சாவுக்கு ஏதுவான சரீரம் மாறி சாவுக்கு ஏது இல்லாத சரீரம், உயிருள்ள சரீரம் வரும். அப்போ நம்ம சொல்லுவோம், மரணமே உன் கூர், என்னை பிடிக்க முடியாதுடா, நான் பறந்துட்டேன் என்று சொல்லுகிறது போல பறந்து போகக்கூடிய கிருபை தருவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 7 அல்லேலூயா சொல்லி முடிக்கலாமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கோடிய பெருகும்படி செய்வாராக. ஷலோம். நாம் கர்த்தரை ஆராதனை வாங்க எழுச்சிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை காண்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார், நம்முடைய பாவத்தை கழுவ தன்னை சிலுவையிலே தந்தார். என்றும் நம்மோடு கூட இருப்பவரும் அவரே.
எங்களுக்காக மரித்தீர், ஆனாலும் நீர் உயிர்த்தெழுந்து சதா காலமும் வீற்றிருக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். இந்த நாளில் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் அனைவருக்குள்ளும் வந்து பாய்வதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று வசனம் போடப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், ஆனாலும் கூட அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3வது நாளில் உயிரோடு எழுந்து முதற் பலனானார் என்று வசனம் போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவத்துடைய மைய விசுவாசமே என்னவென்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்தார், இன்றும் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு நிச்சய விசுவாசம் நமக்குள்ளாய் காணப்படுகிறது. ஆனாலும் கூட நம்ம சில நேரத்தில் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம விசுவாசிக்காமல் நாம் சோர்ந்து போயிடுறோம். இந்த விசுவாசத்தை நம்ம அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதை அத்தியாவசியம் படுத்துவது இல்லை. இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வசனங்கள் மூலமாக இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பார்த்தீங்கன்னா நம்ம மரணத்திற்கு பிறகுதான் கிரியை செய்யும் என்று அல்ல, நாம் உயிரோடு இருக்கும் போதே கர்த்தர் அவருடைய வல்லமை அனுப்பி அவர் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஒரு மரித்தவர்களைப் போல அந்த அனுபவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கும் போது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய சபையில், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது பாய போகிறது. இப்பொழுதே அவர் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை நம்ம செய்ய போகிறார். இந்த வேளையில கூட நம்ம அப்படியே அர்ப்பணித்து ஜெபிப்போமா? அநேக தடவை நாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்ம நம்பாம நம்ம அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை உயிரோடு எழுப்புவார். இது மரணத்திற்கு பிறகு மாத்திரம் அல்ல. இன்றைக்கு எந்தெந்த காரியத்தில் நம்ம துவண்டு போய் இருக்கிறோமோ இன்றைக்கு அந்த காரியத்தை பார்த்து நம்ம கட்டளையிட போகிறோம். இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அதன் மீது இறங்கி இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறது. நம்ம அப்படியே நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இன்றைக்கு நம்மையும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஓரி காவாலா சந்தரவாரி ஆந்தனமாக்கரவா, ஓரி காவாலா வாரிதனமாக்கரவா. இன்றைக்கு எந்தெந்த காரியத்துல நம்ம துவண்டு போயிருக்கோமோ கர்த்தர் இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அனுப்புகிறார். ஒருவேளை நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் நிமித்தம், வியாதி நிமித்தம் இன்றைக்கு நம்ம சோர்ந்து போயிருந்தோம் என்றால் இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு அவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கலாம். ஓரி காவாலா சந்தர ஓரி ஆந்தன வாக்கரவா, ஓ ஸ்ரீகாவா ரவல ஓ ஷியாந்தர வாக்கரவரவரவரவா, ஓரி ஆந்தர வலவா ஷபரி வலவா கரவரவரவரவா, ஓரி தரவரி வலவா கரவரவரவா ஷிவிரவல வாக்கரவா, ஓரி பாலா சந்தர வாக்கரவரி ஆந்தர வாக்கரவா, ஓரி காவாரி ஆந்தர வாக்கரவா, ஓரி தன வாக்கரவா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவரே உங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவரே இந்த சபை முழுவதுமாய் நிரப்புவதாக, எங்க குடும்பம் முழுவதுமாய் நிரப்புவதாக, எங்க தேசம் முழுவதுமாய் நிரப்பப்படுவதாக. இதோ உங்களுடைய பிள்ளைகள் நாங்க எந்தெந்த காரியத்துல நாங்க துவண்டு போயிருக்கிறோமோ, உயிரற்ற நிலையில
பண்ணப்படுகிறதோ இன்றைக்கு உங்க ஜீவன் அதுக்குள்ள பிரவேசிக்கணும்பா. இன்றைக்கு பரிசுத்த ஆவி அதற்குள்ள பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. ஒருவேளை எங்க ஆவிக்குரிய ஜீவியம் ஆண்டவரே அப்பா இதுவரைக்கும் உயிர்ப்பிக்கப்படாமல் இருந்தால் இன்றைக்கு எங்களை ஆண்டவரே உயிர்ப்பிப்பீராக. உமக்காக நாங்கள் எழுப்பி பெரிய காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க. எங்க சரீரங்கள்ல உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை பாயட்டும். எந்த நோய்க்கோ எந்த வியாதிக்கோ இயேசுவின் நாமத்தினால இடம் இல்ல. இயேசுவின் நாமத்தினால எந்த சாபத்துக்கோ இடம் இல்ல அப்பா. எந்த பாவத்திற்கும் அப்பா இடம் இல்லை என்று நாங்கள் இந்த வேளையில பிரகடனப்படுத்துகிறோம்ப்பா. உம்முடைய மகத்துவமான வல்லமைக்காக நன்றி சுவாமி. இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே பெரியவராயிருந்து தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அகிலத்தை ஆள்பவர். இயேசுவே உலகத்தின் இரட்சகர். இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர். இயேசுவே அகிலத்தை ஆள்பவர். இயேசுவே உலகத்தின் இரட்சகர். இயேசுவே இயேசுவே இயேசுவே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். But thanks be to the God who gives us the victory through our Lord Jesus Christ. Oh death, where is your strength? Oh Hades, where is your victory? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்ததற்காக நன்றி. தேவனாகிய கர்த்தரே இன்றைக்கு இந்த ஆழமான சத்தியத்தை தெரிந்து கொள்ள நீங்க உதவி செய்தீங்களே உமக்கு நன்றி. இந்த சத்தியத்தை நாங்கள் பல பேருக்கு போய் சொல்ல தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. குருடாக்கப்பட்டிருக்கிற கண்கள் திறக்கப்படுவதாக, செவிடாக்கப்பட்டிருக்கிற செவிகள் திறக்கப்படுவதாக. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. May the good God bless you and have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.